எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து மாமி பேசுகிறேன். இன்னைக்கு இங்கே குழுமணி பக்கத்தில் மூலங்குடிங்கிற ஒரு ஊர் இருக்குது. சின்ன கிராமம்தான். இங்கே குழந்தாயி அப்படின்னு சொல்கிறார். குழுந்தாயின்னு சொல்கிற ஒரு அம்பாள். அந்த அம்பாள் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த கோயிலுக்கு சென்னையிலேருந்து ஸ்ரீனிவாசன் தம்பதிகள் வந்திருக்கா. இன்னைக்கு அவளோட அபிஷேகம். அவ்வளோ தூரத்துலேருந்து சாமி தரிசனம் பண்ண நைவேத்தியம் என்னைய பண்ண சொல்லியிருக்க. இதில் ஒரு என்ன விசேஷம்னா, இது ரொம்ப குளுமையாக இருக்கிற இடமா வயக்காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். சுவாமி அம்பாள் நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப சின்ன அம்பாள். அம்மாவை நம்ம அம்மாக்கிட்ட எப்படி நம்ம இருக்கோமோ அந்த பாதுகாப்பான ஒரு உணர்வு அந்த அம்பாளை பார்க்கும்போது வரும். இதில் இன்னொன்று என்னென்னா, 26 வருஷம் இந்த கோயிலுக்கு நான் பிரசாதம் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஜென்ம புண்ணியமோ சாம்பால் கொடுத்த வரமோ எனக்கு என்னன்னு தெரியல. 25 வருஷம் முடிஞ்சு 26 வருஷம் எந்த ஒரு தடங்களும் எப்பவுமே இல்லை. வருஷத்துக்கு வருஷம் இந்த அம்பாள் என்னை உயரத்துல தான் வச்சிருக்க. இப்ப நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம சமையல் கட்டுக்கு போயிட்டு நைவேத்தியம் பண்ணி எடுத்துட்டு இங்க நம்ம மறுபடியும் வரப்போறோம். இன்னைக்கு அம்பாளுக்கு அவல் கேசரி, சாம்பார் சாதம் இன்னைக்கு நைவேத்தியம். முதல்ல சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி சாம்பார் வைக்க போறேன். இப்போ கடுகு போடுறேன். அடுத்தது வெந்தயம், இப்ப தாளிக்கு வரமிளகா, கட்டி பெருங்காயம் தான் சாம்பாருக்கெல்லாம் வாசனையை நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால கட்டி பெருங்காயம் போடுறேன். நீங்க உங்களுக்கு வீட்டுல பண்ணும்போது எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். அடுத்து மஞ்சத்தூள் இந்த எண்ணெயிலேயே போட்டுறேன். இது சாம்பார் பொடி. நம்ம வீட்டுல நம்ம இங்கேயே பண்ற பொடி இது. இதையும் எண்ணெயில போடுறேன். எந்த சாம்பார் தூளா இருந்தாலும் நம்ம தாளிப்பு எண்ணெயில போட்டோம்னா அது வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும். அளவு எல்லாமே ஒரு நிதானத்துலதான் பண்றேன். இப்போ வெங்காயத்தை தவிர மீதி எல்லா காயும் இதுல சேர்த்திருக்கேன். கோயிலுக்கு நைவேத்தியத்துக்கு வெங்காயம் வேண்டாம், வெங்காயம் போடுறது இல்லை. அதனால வெங்காயத்தை தவிர மீதி எல்லா காயுமே பரங்கிக்காய், பூசணிக்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லா காயும் போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த எண்ணெயில போடுறேன். ஏற்கனவே புளி நான் கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன், அதை ஊத்து. இன்னைக்கு 2 பிடி அரிசி போட போறேன் சாம்பார் சாதத்துக்கு. பெரிய பிடிக்கு 1 படி நான் துவரம்பருப்பு பெருங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சிருக்கேன். இப்ப இந்த காய் சாம்பார் சாதத்து காய் நல்லா வெந்து போச்சு. இப்ப இந்த பருப்பு இதுல ஊத்துறேன். இப்ப கம்மி பொட்டுக்கடலை, நிலக்கடலை எது வேணாலும் நீங்கள் ஊற வச்சு போட்டுக்கலாம் கோயிலுக்கு. நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ சாம்பார் நல்லா கொதி வாங்கட்டும். அதுக்குள்ளேயும் சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம உலை போட்டுக்கலாம். இப்போ உலை நல்லா கொதிக்குது.
இப்ப இந்த சாதம் நல்லா வெந்து போச்சு. சாம்பார் சாதத்துக்கு நல்லா குறைஞ்சு போச்சு. இப்ப இத கஞ்சியை வடிகட்டிடலாம். இப்ப இந்த கஞ்சி நான் இதுல இருந்து வடிகட்டிட்டேன். இப்ப சாம்பார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த சாத்துல சேர்க்கிறோம். இந்த சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பொடி வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். கடலைப்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம், 1 ஸ்பூன் கசகசா, கொப்பரை தேங்காய், உப்பு எல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த மேம்பொடி வந்து இதுல நான் போடுறேன். இப்ப சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்ப நம்ம கேசரி போட போலாம். இந்த அவல் கேசரி எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிக்கிறேன். இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு 10 பேருக்கு பிரசாதம் 50 பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரிய படியில ஒரு படி அவல் எடுத்திருக்கோம். இந்த அவல் வந்து கெட்டி அவல் கடையில வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி புடைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த அவல் வந்து நான் நெய்யில வந்து வறுக்க போறேன். அவல் வந்து பெரிய படிக்கு ஒரு படி, கிலோ கணக்குல 1.5 கிலோ. இப்ப இத நெய்யை ஊத்தி நான் வறுத்துட்டேன். அவல் நல்லா வறுத்துருக்கு. இப்ப இத ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிறேன். இந்த அவல் வறுத்தாட்டு இத நல்லா ஊற வச்சு களைய போறேன். களைஞ்சு இந்த சில அவல்லாம் வந்து மொக்க வாடை அடிக்கும். அதனால நம்ம அவல் வந்து நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சு விடுறது நல்லது. நான் வந்து இதை வந்து ரவை மாதிரி உடைக்க போறது இல்லை. முழு அவல் தான் இன்னைக்கு நான் கேசரி பண்ண போறேன். இப்ப இந்த அவலை நான் களைஞ்சு ரெடி பண்றேன். நான் இப்ப 2 படிக்கு தண்ணி வச்சிருக்கேன். பக்கத்துல தண்ணி காயறது, கோரலன்னு எடுத்து ஊத்திக்கலாம். இப்ப இந்த அவல் வந்து நல்லா களைஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறிடுது. இப்ப இதை நான் கொதிக்கிற தண்ணியில போடுறேன். இப்ப இந்த அவல் வந்து நல்லா வெந்து போச்சு. இப்ப இதுக்கு வந்து சர்க்கரை நான் போடுறேன். ஒரு படி அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 படி சர்க்கரை. கிலோ கணக்குல நம்ம சொல்லணும்னா 1.5 கிலோ அவல், 3 கிலோ சர்க்கரை. இப்ப நம்ம சர்க்கரை போட்டோம். இது கேசரி ஓரளவு வந்துருக்கு. இப்ப வந்து இதுக்கு கலர் போட போறேன். லெமன் எல்லோன்னு இருக்கு, ஃபுட் கலரு. அதுதான் இப்ப நான் கொஞ்சம் போடுறோம். இப்ப இதுக்கு நெய் சேர்க்கிறேன். இப்ப இந்த அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி நான் வச்சுட்டு முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து போடுறேன். இப்ப நெய் சூடாயிடுச்சு. இதுக்கு நான் முந்திரி போடுறேன்.
கொஞ்சம் நல்லா தாராளமாவே போடலாம். அம்பாளுக்கு பண்றோம். இப்ப திராட்சை போடுறேன். இந்த முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதுக்கு நான் மேல ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடி நல்லா தாராளமா போடலாம். குங்குமப்பூ போடுறேன். திராட்சை முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்ப இதில் நான் சேர்க்கிறேன். இப்ப இந்த அவல் கேசரி நம்ம பண்ணிட்டோம். இதுக்கே பால், மில்க் மேடு இதெல்லாம் இப்ப சேர்க்கிறா. உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். இங்க நம்ம சுவாமிக்கு பண்றதுனால இதை வந்து இப்ப வெறும் சர்க்கரை, அவல், நெய் இதை போட்டுதான் நான் பண்ணியிருக்கேன். பாத்திரத்தை மாத்தி எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு இதை நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வரலாம். நீங்களும் வாங்க எல்லாரும் கோயிலுக்கு. இப்ப இது பாத்திரம் மாத்த போறேன். பாத்திரம் மாத்துறதுக்கு முன்னாடி பாத்திரத்துல நான் நெய் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். பாத்திரத்துல ஒட்டாம இருக்கும். எல்லாரும் வாங்க, கோயிலுக்கு போய் இதை கொடுத்துட்டு வரலாம். இன்னைக்கு சென்னையிலேருந்து ஆதம்பாக்கத்துலேருந்து திருமதி சீனிவாசன் அவ எல்லாரும் இங்கே வந்திருக்கா. இன்னைக்கு அவளுடைய மண்டகப்படி இங்க அவளுடைய அபிஷேகம் இன்னைக்கு கோயிலுக்கு. எனக்கு அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சது அவளால். இவ கேட்டுன்றதுக்காக இவளுக்கு நான் பிரசாதம் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த கோயிலை நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ஆசைப்பட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நைவேத்தியமெல்லாம் பண்ணி எடுத்து வந்து சாமி தரிசனம்லாம் பண்ணியாச்சு. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.